இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா 9600021480. வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களே. இன்று நம்முடன் தமிழ் தேசிய ஆதரவாளர் திருச்சி மகேந்திரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று சட்டமன்றத்துல பார்த்தோம் அப்படின்னா கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சியுமே ஒருமித்த மனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. இது வந்து ரெண்டு வகையா பார்க்கப்படுது. ஒண்ணு, கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயமா கருதப்படுது. இன்னொன்னு என்னன்னா, எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காக இப்பவே வந்து இப்போ இருந்து அந்த டிராமாக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் இருக்கு. உங்களுடைய கருத்து? நன்றி. வணக்கம்மா. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் கேள்வியிலே அதுக்கான பதிலையும் சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுது. இது ஒரு ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எலெக்ஷன் நெருங்கும்போது பல வாக்குறுதிகளை கொடுத்து பழக்கப்பட்டு போனவங்க தான். அவங்க மக்களை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் எப்பயுமே முட்டாளாக தான் இருக்கிறாங்க, அவங்க சிந்தனையற்றவர்களா, நம்ம வந்து பணத்தால் இந்த பதவியை, இந்த ஆட்சியை நம்ம தக்க வச்சு கொள்ளலாம் அப்படின்ற அந்த மனநிலை அவங்களுக்கு, தைரியமும் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க எப்போ வந்தாலும் இப்படி ஒரு நாடகத்தை ஆடிடுவாங்க. நீட் ஒழிப்புன்னுவாங்க, கச்சத்தீவுன்னுவாங்க, மது ஒழிப்புன்னுவாங்க, ஆலைகள் எல்லாத்தையும் மூடிடுவேன்னு சொல்லி கனிமொழி அம்மா கடந்த காலங்களெல்லாம் ரொம்ப இதாக பேசுனாங்க. ஆலையை நடத்துகிற அமைச்சர்மார்களுடைய பினாமிகள் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்லாம். இது மாதிரி நிறைய ட்ராமாக்களை நம்ம பார்த்து அதெல்லாம் மக்களும் பழகி போயிட்டாங்களா, மக்களுக்கும் தெரிஞ்சும் திரும்ப மக்கள் வந்து அவங்கள ஆட்சியை கட்டில உட்கார வைக்கிறாங்களான்ற ஒரு வியப்பு தான் நமக்கு தோன்றுது. அப்படி பார்க்கும்போது இவர் இன்னைக்கு இந்த கட்டமைப்பை எடுத்திருக்கிறதும் கூட அண்ணன் சீமான் அவர்கள் துரிதமாக பல எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு வர்றார். கச்சத்தீவை மீட்கணுன்றதுல அண்ணன் ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. நெய்தல் படை அமைக்கணுன்றதுல இதா இருக்காரு. ராமேஸ்வரத்துல கடந்த 22ஆம் தேதி அவருடைய போராட்ட வியூகங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களும் ஜாதி சங்கங்களாக பிரிந்து கிடந்த தமிழர்களை பிளவுபடுத்தி ஒரு அரசியலை செய்து கொண்டிருந்த எல்லாத்துக்கும் ஒரு சாட்டை அடி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு கட்டமைப்பை, ஒரு ஒரு ஒருமித்த ஒரு குரலாக எல்லாரையும் ஒரு இடத்துல சேர்த்து அந்த எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஒரு வார்த்தை இருக்குது பைபிள்ல, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பித்திரர்கள் எனப்படுவார்கள். ஆக பிரிந்து கிடந்த இந்த தமிழ் சமூகங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு சமாதான ஒரு தூதனாக அந்த இடத்துல இருந்து, அந்த ராமேஸ்வர கூட்டத்துக்கு நானும் போயிருக்கும்போது அங்கே வந்து பார்த்த அந்த சந்தோஷமான நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்ம அண்ணன் ஒரு தூதனை போல, இறைவனுடைய இறைமகன், அதாவது இறைவனுக்கு பிள்ளைகளா இருப்போம் சமாதானம் பண்றவர்கள்னு சொல்லப்படுகிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறாரு. அதுல எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி சண்டை பிடிச்சிருக்கிறாங்க, கருத்தியல் போர்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சமூகத்தை ஒரு திட்டி இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு உரிமைக்காக போராட வரும்போது அண்ணனை கரத்தை பலப்படுத்தணும் அப்படின்னு இந்த தமிழ் தேசியத்தை புரிந்து எல்லாரும் முன்னுக்கு வரும்போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது இந்த அரசியல் மட்டத்துல. அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களும் அதனாலதான் இந்த ஒரு டிராமான்னு சொன்னாலும் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. சட்டமன்றத்துல அனைத்து கட்சிகளும் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாருன்றது நல்ல நன்மையாகவும் நாங்க எடுத்துக்கொள்கிறோம். அதை துரிதமா செயல்படுத்தி மத்திய அரசுக்கு என்ன அழுத்தங்களை கொடுத்து ஒரு போலி நாடகம் ஆடாம இதை அப்படியே பாதியில கைவிட்டுட்டு போகாம இதை முடிச்சாங்கன்னா நம்மளோட தமிழ் சமூகத்துக்கு செய்யற ஒரு பெரிய ஒரு அரும்பணியா தான் இதை நாங்க கருதுறோம். அடுத்து வந்து என்ன எப்படின்னா, இந்த அரசியல் வியூகங்களை பார்க்கும்போது நம்ம இப்ப வளர்ந்துக்கிட்டு போற இந்த தமிழ் தேசிய அரசியலை எதிர்க்கிறதுக்காக அவங்க வந்து அண்ணன் அன்னைக்கு ஆலய நுழைவு போராட்டம் நம்ம எங்க பாதியில சொல்லியிருந்தாங்க. ஆமா, மேல் பாதியில சொல்லியிருந்தாங்க. அப்படி முயற்சி பண்ண போறோம், அந்த பேர் அண்ணனுக்கு வந்துடும், அவர் வந்து அதை வீரியமா செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின் போது டக்குன்னு சரண்டர் ஆகிற மாதிரி நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து உடனே நாங்க அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நாங்க கண்டிப்பா அதை திறப்போம், அதுக்கானது. ஆனா அவங்க இந்த முன்னெடுப்பை எடுக்க போறோன்றதுக்கு முன்னாடி இரண்டு சமூகங்களையும் ஒன்று சேர்க்கணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணணும், ஒரு நல்லிணக்கத்தை உண்டு பண்ணணும், சமயம் சார்ந்து மதம் சார்ந்து மனிதர்கள் பிரிந்து இருக்கக்கூடாதுன்ற அந்த எண்ணங்கள் அவங்கெல்லாம் இல்லை. இந்த திராவிட அரசியலுடைய சாணக்கிய தந்திரமே, நயவஞ்சகமே தமிழர்களை பிளவுபடுத்தணும்,
தமிழர்களை ஜாதியால மதங்களால கூறு போட்டு அந்த ஆதாயத்தை அவங்க அடையணும் அப்படின்றது தான் இந்த திராவிடத்தவங்களுடைய அரசியல் நகர்வு. இதை குறித்து நான் அப்படிதான் பார்க்குறேன். அடுத்து இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது திருமாவளவன் அண்ணனை பத்தி நான் ஒண்ணு சொல்லணும். இல்ல, இது நான் இதுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம். இப்ப இதுக்கு முன்னாடியே இப்ப என்னன்னா, இப்போ கச்சத்தீவு மீட்கிறது அப்படின்றது மத்திய அரசோட கையில இருக்கு. தொடர்ச்சியா தமிழக அரசு சார்பில் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் 52 கடிதம் நான் அனுப்பியிருக்கேன், இவ்வளவு நான் மத்திய அரசுக்கு நான் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவ்வளவு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை செய்யறாங்க, அதை நீங்க எப்படி அது ஒரு நாடகமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க? இல்ல, இப்ப இவர் கடிதம் போடுறது வளமையா எந்த காலத்திலயும் அப்பா காலத்துல கடிதம் போட்டு தான் இருக்கிறாங்க. இது கடிதம் போட்டு நிகழ்த்துற நிகழ்வா நம்ம இது பண்ணக்கூடாது. இப்ப கடந்த வாரம் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி எல்லா மாநில முதலமைச்சர்களையும் ஒன்று கூட்டி ஒரு இதுக்காக அவர் எல்லாம் ஒன்று கூட்ட ஆமா இது பண்றாங்க. அப்ப அதெல்லாம் பண்ண முடிஞ்சவங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த சவுத்துல இந்த தெற்க நோக்கி இருக்கிற எல்லா மாநில தலைவர்கள்ட்ட இந்த கோரிக்கையை முன்வைச்சு எங்களுக்கான உரிமைகள் இப்படி பறிபோகுது, எங்களை தமிழக மீனவர்களாக தான் இந்த மத்திய அரசாங்கம் கருதுறாங்க, இந்திய மீனவர்களாகவோ இந்தியர்களாகவோ எந்த விதத்துலயும் நம்மளை அவங்க நினைக்கிறதும் இல்ல, அவங்க நம்மளை கைவிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த கச்சத்தீவை குறிச்சு போனா போட்டுன்ற ஒரு மனநிலையில தான் மத்திய அரசாங்கம் இருக்குது. அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம முதலமைச்சர்கள்லாம் சேர்ந்து இதுக்காக எங்களுக்கு கை கொடுங்கன்னு சொல்லி ஏன் அப்படி ஒரு கூட்டத்தை அமைச்சு இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த முடியாது? இல்ல, மத்தியில ஆட்சியில இருக்கிறது பாஜக தான். இன்னைக்கு இந்த தீர்மானத்துக்கு பாஜகவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தான். இவ்வளவு நாளா பாஜக இதை பத்தி அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல, கச்சத்தீவை மீட்கிறதுக்கு அப்படின்றது. அதெல்லாம் பத்தி ஏன் நாம் தமிழர் கட்சிங்க பேச மாட்டேங்கிறாங்க? அப்ப அப்படி பேசும்பொழுது அப்படி பேசாம இருக்கும் பொழுது நிறைய விமர்சனங்கள் வருது இல்ல, பாஜக பி டீம், அதோட பி டீம் தான் நாம் தமிழர் கட்சியான விமர்சனங்கள் வருது இல்ல. அப்போ நீங்க எதுக்கு எடுத்தாலும் திமுகவை குறை சொல்ல தயாரா இருக்க நாம் தமிழர் கட்சி சில விஷயங்கள் பாஜகவாலையும் செய்ய முடியும் அப்படின்ற பட்சத்துல ஏன் பாஜகவை எந்த கேள்வியுமே கேட்காம இருக்கீங்க? இல்ல, இந்த சூழ்நிலையில பாஜக ஒரு தளர்வு நிலையை உண்டு பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்றாங்க. இந்த கச்சத்தீவுக்கு ஒரு இதுக்கு வர்றாங்க, உடன்பாட்டுக்கு வர்றாங்கன்றதும் ஒரு அரசியல் வியூகமா தான் நம்ம பார்க்கணும். இப்ப அவங்களும் இப்ப நாடகம் ஆடுறாங்க. கண்டிப்பா அது ஒரு அரசியல் வியூகம் தான். அதனால அண்ணன் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பாராட்ட வேண்டிய இடங்கள்ல அண்ணன் மனதார பாராட்டுவார். அவர் எதையுமே அவர் சீமான் அண்ணன் யாரையுமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டார். நன்மை செஞ்சா உண்மையா நடந்துகிட்டா பாராட்டுறவர் தான் அவர். அதனால அதை பத்தி ஒன்றும் குறை இல்லை. வருகிற காலங்கள்ல அது எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இல்ல, இப்ப இந்த நெய்தல் படை அப்படிங்கறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமானது? ஏன்னா ஏற்கனவே மொத்தமா இப்ப நாட்டுக்கு அப்படின்னு வரும் பொழுது இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு சில படைகள் இருக்காங்க, அப்புறம் பார்டர் செக்யூரிட்டிக்கு சில படைகள் இவ்வளவுதான் இருக்கு, அப்புறம் நேவி இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சிலதுதான் இருக்குல்ல. தனியா எங்களுக்குன்னு உள்ளுக்குள்ளேயே நாங்க ஒரு ஆர்மி மாதிரி ஒண்ணு கட்டமைப்போம் அப்படின்றதுலாம் சாத்தியமே இல்லாத ஒண்ணு நீங்க முன் வச்சு பிரச்சாரங்கள் மேற்கொள்றீங்களா? சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை தானே கேரளாவும் தங்களுடைய மீனவர்களுக்காக நெய்தல் படம் ஒன்று உருவாக்குறதாக எல்லாம் நடைமுறையில இருக்குது இல்ல. முடியாதது ஒண்ணும் இல்லை. அப்படி நம்ம உருவாக்கி ஒரு ஆயுத குழுவா அப்படி செயல்பட போறது இல்லை. அப்படி நம்ம சொல்லும் போது இந்திய அரசாங்கம், நேவி, கடல் படை அதுக்கான முன்னகர்வுகளை நடத்தணும். வேணாம், நாங்க இருக்கிறோம் உங்களுக்குன்ற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்கன்னா ஏன் இந்த சூழ்நிலை நம்ம உண்டாக்க போறோம்? அப்படி ஒன்றும் நடக்காது. இங்க மத்திய அரசாங்கம் உண்மையிலே நாங்களும் இந்தியர்கள் தான், தமிழர்களும் இந்தியர்கள் தான் அப்படின்ற அந்த மனநிலையில எங்களை ஓரவஞ்சகம் இல்லாம நீங்க எங்களை நடத்துனீங்கன்னா எதுக்காக இப்படியான நம்ம வரப்போறோம்? அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க இப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தோம்னா தமிழர்களால முடியும் எதுவும் அப்படின்றதுதான் அண்ணன் சொல்றாரு. அதுக்கு எத்தனையோ போராளிகள் காத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு எங்க கையில நீங்க விட்டுட்டீங்கன்னா அது அப்புறம் என்ன செய்ய முடியும்? நீங்க எங்களை காப்பாற்ற முடியலன்னா நாங்க அதை செஞ்சுதான் ஆகும். சீமான் அவர்களுடைய வருகை மாதிரிதான் எல்லாருமே இப்போ புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், நம்மளும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் வராங்க. அப்படிதான் இப்ப விஜயும் கட்சி ஆரம்பிச்சு நம்மளும் ஒரு ஏதோ நம்மளால முடிஞ்சது பண்ணலாம்னு நினைச்சுதான் வர்றாரு. ஆனா அப்படி இருக்கும்போது சீமான் சரி, விஜய் அவர்கள் வருகையெல்லாம் சீமானை கலைச்சு விடணுங்கிறதுக்காக சதி பண்ணியே உள்ள வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கிறீங்கல்ல. இது 100% உண்மையான ஒரு கருத்தியலுமா? என்னன்னா, ஆரியமும் திராவிடம் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணுன்ற ஒரு வார்த்தை உண்மையான ஒரு 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. எப்படின்னா, ஆரிய இலுமினாட்டி, திராவிட இலுமினாட்டி, இவங்க 2 பேரும் தங்க சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு நாடகம் தான் ஆடுவாங்க, எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகம் தான் ஆடுவாங்க. கடந்த காலத்துல நம்ம மரணித்து போன தோழர் ஒரு தமிழ் தேசிய போராளி சீதையின் மைந்தன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் அழகா சொல்லுவார் ஒரு வார்த்தை,
நீ கோட்டையை பார்த்துக்க, நான் கோயிலை பார்த்துக்கிறேன். இவங்க 2 பேத்துக்கு தான் இதுதான் இவங்களுடைய உடன்பாடு. ஒருத்தர் வந்து கோயில் மதம் இறை வழிபாடுன்னு சொல்லி ஒருத்தங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டு மிளகா அரைப்பாங்க. ஒருத்தர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி நாத்திக கோட்பாடை கொண்டு வந்து மிளகா அரைக்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்க 2 பேர் தான் மாறி மாறி ஆட்சி கட்டியில் உட்காடுறாங்க. அப்ப இந்த டிராமாவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம கைதட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் தமிழர்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஏற்கனவே சீமானனுடைய அரசியல்ல நகர்வுகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் வளர்ச்சியும் பொறுக்க முடியாதனாலதான் ஒரு இலுமினாட்டி கமலஹாசன் உள்ள இறக்குறாங்க. கார்பரேட் இது வந்து உலக வல்லாதிக்க சக்திகள் இந்தியாவையும் கைகோத்து இந்த பிராமணியத்தை கைகோத்து செய்கிற ஒரு மிகப்பெரிய சதி வலைதான் அந்த 13 குடும்பங்கள் இலுமினாட்டிகள் என்பதை ஹீலர் பாஸ்கர் அவர்களும் பேசியிருக்கிறாரு, நம்முடைய பாரிசாலன் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி இந்த ஆட்சி கட்டில உட்காந்துக்கிட்டு எப்படி தமிழர்களை முட்டாளாக்குவாங்க, தமிழர்களை மேல் எழும்பவே விடாத அளவுக்கு இவங்க எப்படி நகர்த்துவாங்க அப்படின்றதுக்கு கடந்த கால உதாரணம் தான் கமலஹாசன் அவர்களை உள்ள இறக்குனது. அதுலயும் எத்தனை ஒரு 20 லட்சம் ஓட்டு வரைக்கும் நமக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிச்சு. இப்ப அவரு போய் கடைசியில் எங்க போய் சேர்ந்துட்டாரு, திராவிடத்தோட. அப்ப இவங்க 2 பேருடைய சண்டை வந்து பொய். ஆரியமும் திராவிடமும் தொடர்ந்து இந்த பொய்க்கு சண்டை பிடிச்சிக்கிறதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கான வியூகங்கள் தான். இப்ப அதே போல இந்த நேரத்துல தமிழ் தேசியம் என்பது மிகப்பெரிய காட்டுத்தீ போல பரவி ஒரு தமிழ் தேசிய ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல ரொம்ப வீரியமா செஞ்சுக்கிட்டு போறதுல இன்னைக்கு மனமாற்றங்கள். அரசியல்னா என்ன, வருங்காலத்துல அரசியலே தெரியாம இருந்த பல வாலிபர்களுக்கு நீங்க 36 லட்சம் பேருக்கு அரசியல்னா என்னன்னு கத்துக் கொடுத்தது அண்ணன் சீமான் தான். அப்போ எல்லாருமே அரசியலை கத்துக்கணும். அரசியல் என்பது இறையியல் எப்படியோ, புவியியல் எப்படியோ, அறிவியல் எப்படியோ, அது போல இந்த அரசியலை நீங்க சாக்கடையா நினைக்காதீங்க, அரசியலை கத்துக்கங்கன்னு சொல்லி நமக்கு இது முன்வைத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதை நோக்கி மக்கள் பயணிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துகிட்டு இருக்குது. அப்ப அதை அணைக்கணும்னா இப்படிப்பட்ட ஆரிய இலுமினாட்டிகளை, கார்பரேட் இலுமினாட்டிகளை, விஜய் அவர்கள் வந்து கார்பரேட் இலுமினாட்டி. இதை குறித்து பாரிசாலன் வந்து அவருடைய திரைப்படங்கள்ல அவருக்கு பின்னாடி வருகிற பேக்ரவுண்ட் சீன்ஸ்ல எல்லாமே இலுமினாட்டிகளுடைய சிம்பிள்ஸ் வருது. அவங்க வந்து முன்னெச்சரிப்பா ஏற்கனவே செய்யற ஒரு விபத்தை, ஒரு ஆபத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் ஒரு சிம்பாலிக்கா காட்டுவாங்க. அதை வந்து இவருடைய திரைப்படத்துல பயன்படுத்துறாங்க என்பதை அவர் முன்னாடியே வலியுறுத்தி வந்தவர். அப்ப இப்ப தமிழ் தேசியத்துல இந்த ரத்தத்திலிருந்து வித்தாக முளைத்தெலும்பி பல போராளிகளும் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் எழும்பி இன்னைக்கு தமிழ் இறை என்பது, அந்த இறையும் இறைவனும் எங்களுக்காக ஒரு தலைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருன்னா, ஒரு தலைவன் முடிவுக்கு வரும்போது இன்னொரு தலைவனாக எங்கள் அண்ணன் சீமான் வந்து இன்னைக்கு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இரட்சகனாக தான் நாங்க பாக்குறோம். தமிழ் தேசிய போராளிகள் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வந்த ஒரு இரட்சகனாக தான் அவரை பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இப்ப என்ன தேவை இருக்குது, விஜய்க்கு இங்க வரணும். விஜயை நாங்க வந்து தமிழர்களோ எங்களை ஆண்டு கொள்வதற்கு பெரிய தலைவர்கள் இல்லாமையா இருக்கிறோம். தமிழ் தேசிய தளத்துல சீமான் போல மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கும்போது வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல நாங்க உங்களை. நீங்க எதுக்கு வர்றீங்க உள்ள? நீங்க இதை கெடுக்கிறதுக்கு தான் வர்றீங்க. இன்னொன்னு, அவர் தமிழர் அல்ல அப்படின்றதுக்கு அவங்க அம்மா அப்பா 2 பேர் பேசின வீடியோ முழு வலைதளங்கள்லயும் சுத்திக்கிட்டு இருக்குது. அவர் தமிழரே இல்லைன்னு. நான் இதை எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கணிச்சிட்டேன். ஏன்னா விஜயனுடைய எந்த உணர்வுகள்லையுமே அவருடைய செயல்பாடுகள்லையுமே எப்பயுமே வந்து தமிழர்களுக்கு ஆதரவான செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது. இப்ப ஸ்ரீமதி கேஸ்ல அவங்க அம்மா சொல்றாங்க, எங்க மக வந்து விஜயோட ரசிகர், ஆனா விஜய் அதுக்கு ஒரு வருத்தமோ ஒரு ஆதரவோ தெரிவிக்காம இருந்தார் அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட எந்த இடங்கள்ல எல்லாம் அழிவு திட்டங்கள் வருதோ அதுக்கு எல்லாமே மௌனித்து இருந்த இந்த விஜய் இன்னைக்கு இப்ப உள்ள வந்துகிட்டு ஒரு நாடகம் ஆடுறாரு. ஒரு கலை கூத்தாடி செய்யற ஒரு கூத்தாட்டமா தான் நாங்க பாக்குறோம். அப்ப இப்ப அவசியம் இல்லாத இந்த அரசியலுக்கு அவர் உள்ள நுழைஞ்சது தமிழ் தேசியத்தை வீழ்த்துவதற்காகவும் அதை வந்து சிதைக்கிறதுக்காகவும் வந்திருக்கிறாரு. அதுல இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம், அவர் வந்து கொள்கை தலைவர்களை வந்து அவர் வச்சிருக்கிறார். கடந்த காலத்துல சிலைகளுக்கு போய் மாலை எல்லாம் போட்டார். அப்ப ஒரு சுண்ணாம்பு ஒரு வெண்ணையும் கண்ணுல வைக்கிற மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுதான் என்னுடைய பார்வையில் அப்படின்றார். இதெல்லாம் எங்களால தமிழ் தேசிய போராளிகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிடம் பெரியார் என்ற இதை நாங்க இப்ப அடிச்சு தொடச்சி எரியணும்னு நாங்க இருக்கிறோம். அண்ணன் அதுக்காக போராடிட்டு இருக்கிறாரு. இப்ப அப்படி இருக்கிற நேரத்துல பெரியாரை முன்வைத்தவர் இவர் ஒரு தமிழரா இருந்தாருன்னா, தமிழ் தேசியத்துக்கே ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா பிரபாகரன் அவர்கள். அவரை இவர் கொள்கை தலைவரா அவருடைய படத்திலையும் இல்லை, சிலையிலும் இல்லை, அவருடைய ஒரு வார்த்தையில கூட தலைவரை பத்தி பேச மாட்டார். அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து எல்லா தமிழர்களும் வந்து நடிகர் விஜயை வந்து மதிச்சு அவருடைய படங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு தமிழனாக அவரை வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சியை உண்டாக்குனது உலக தமிழர்கள்.
அப்படி இருக்கும்போது நீங்க திருமணம் முடிச்சதும் ஒரு ஈழத்து பெண்ணுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் நேசிக்கக்கூடிய தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக, தமிழ் தேசியத்தினுடைய இறைவியாக நாங்கள் கருதுகிற எங்கள் தலைவர் பிரபாகரனுடைய படம் ஏன் இல்லை? அதுலயே உங்களை நான் கணிச்சிட்டேன், நீங்க தமிழராகவே இருக்கவே முடியாது என்பது. அதே போல அவருடைய அரசியல் வியூகங்களை இப்ப பார்க்கும்போது ரொம்ப கூத்தாட்டித்தனமா இருக்குது. அவங்களுடைய போராளிகளோ அவங்களுடைய கட்சியில இருக்கிற தலைமை பொறுப்பாளர்களுக்கு கூட ஒரு அரசியல் ஞானமே இல்லாதவர்களாக, ஒரு பலூனை பத்தி பேசக்கூடியவங்களாகவும், ரொம்ப ஒரு தனிநபரை புகழ்ற ஒரு பேச்சாற்றல் நிறைந்தவர்களாக தான் இருக்கிறாங்களே ஒழிய அங்க விஷயம் தெரிஞ்சவங்க இருக்காங்களான்றதே தெரியல. அப்ப இவங்க ஒரு பணத்தால இந்த ஆட்சியை கையில பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு வியூகத்தை வகுத்துக்கிட்டு வர்றாங்க. கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், தளபதி இவர் இருக்காரு, யார், நம்ம அஜித், சாரி தல அஜித். அவர் என்ன சொல்றாரு? அஜித் வாழ்கன்னு சொல்லாதீங்க, நீங்க வாழ்கிற வாழ்க்கை பாருங்க, நீங்க வாழ பாருங்க, நாங்க வாழ்றோம் நல்லபடியா, நீங்க வாழுங்க அப்படின்னு தங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண்பாடை கற்றுக் கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க ரசிகர்கள் என்னென்னலாம் கூத்தடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு. நகைச்சுவை வர மாதிரி இருக்குது. விஜய் எந்த ரசிகரே நீங்க கூத்தடிங்க அப்படிலாம் சொன்ன எனக்காவது அப்படி பேசியிருக்காரா? எப்படி எனக்கு புரியல. இல்ல, இப்ப அவரு அன்னைக்கு அவர் உட்கார்ந்துட்டு போன சேரை அதாவது அவர் உட்கார்ந்துட்டு போன சேரை நக்கதான் இல்லை, மற்றபடி அதுல உட்கார்ந்துட்டு அது விஜய் சொன்னாரா? நீங்க நான் உட்கார்ந்துட்டு போற சேரை நீங்க அப்படி பண்ணுங்கன்னு விஜய் சொன்னாரா? இல்ல சொல்ல தேவையில்ல. ஆனா அதுக்கப்புறம் அவரு தன்னுடைய அவருடைய கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு அவர் சொல்லணும். இப்ப எங்க அண்ணன் சொல்றாரு, தம்பிகளா எந்த தலைவர்களையும் தப்பா பேசிடக்கூடாது, புரியுதா? அவசரப்பட்ட எந்த இதுவும் நீங்க முடிவெடுக்க கூடாது. சீமான் அண்ணன் அவருடைய கூட்டங்கள்ல ஒவ்வொரு அந்த கட்சி கூட்டங்கள்ல எப்படியெல்லாம் நடந்துக்கிறோம்னு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்குறாரு. அது போல செய்யணும்ல. சீமான் அவர்கள் சொல்றதுனால நாம் தமிழர் கட்சியினர்லாம் யாரையுமே எதுவுமே பேசாமலே இருக்காங்களா? எப்படி? இல்ல, அரசியல் சார்ந்து பேசித்தான் நாம ஆகணும். விமர்சனங்கள் சீமான் அவர்கள் சொன்னாலும் தரம் குறைந்த விமர்சனங்கள் எல்லா கட்சியிலையுமே வைக்கிறாங்க. நான் நாம் தமிழர்னு மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லா கட்சியிலையுமே கீழ் மட்டத்துல இருக்கவங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு சில பல வார்த்தைகளை பரிமாறிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தலைவர்கள் தான் காரணம்னு நம்ம எப்படி காட்ட முடியும்னு நான் கேட்கிறேன். இப்ப நீங்க விஜயனோட ரசிகர்கள் இப்படி எல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்க ரசிகர்கள் இல்ல, அவங்களோட தொண்டர்கள் இப்படி இருக்காங்க, ஒரு நெறி இல்லாம இருக்காங்கன்னா இன்னும் அவங்க எல்லாம் உண்மையிலேயே அரசியலுக்கு பழக்கப்படாதவங்க, இன்னும் பழக்கப்படாதவங்க. அப்படி இருக்கும்பொழுது இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் தான் காரணம். இப்ப நாம் தமிழர் கட்சியை பத்தி முக்கியமா வைக்கிற குற்றச்சாட்டே என்ன அப்படின்னா, யாராவது கொஞ்சம் நாம் தமிழர் கட்சிக்கு அகைன்ஸ்டா பேசுற மாதிரி இருந்தா உடனே அவங்க தமிழரே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது ஒரு விஷயமா சிலர் சீமானே அவர்களே மலையாளி அப்படின்றாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது இப்ப இவங்க தமிழர் இல்ல, இவங்க மலையாளி இல்ல ஆகும்னா இப்படி நிப்பாட்டிடுறீங்களா? அது ஏன்னு கேக்குறேன். இல்லம்மா, இப்ப தமிழனுக்கு ஒரு சம்பவம், ஒரு அசம்பாவிதம், ஒரு விபத்து ஏதோ ஒண்ணு நடக்கும்போது உணர்வு பூர்வமா அந்த தமிழனுக்கு ஒரு துடிப்பு வரும், ஒரு வெறி வரும், இது வரும். இப்ப அறம் சார்ந்த ஒரு அரசியல் நடக்கல, இயற்கையை அழிக்கிறாங்க, மலைகளை இல்லாமக்குறாங்க, ஆற்று மணல் இல்லாமக்குறாங்க, ஒரு மதுபானத்துல ஊழல் பண்றாங்க, கழிப்பறை விஷயத்துல ஒரு ஊழல் பண்றாங்க, இப்படி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அவங்க உண்மையா இல்லை, இப்படி பல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லியும் இந்த அறத்துக்கு பின்னாடி மக்கள் இல்லை, அவங்க அநியாயத்துக்கு பின்னாடிதான் கூக்குரல் இடுறாங்க. அப்படி இடும்போது பெரியாருக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்ற இந்த போராளிகள், நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் ஒரு புனிதமான ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியலை முன்வைக்கும் போது அதுக்காக போராடுகிற அண்ணன் அதுக்காக தயார்படுத்துகிற அவரை எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, எவ்வளவு விஷயங்களை அவர் எதிர்க்கிறாங்கன்னு போதுதான் உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு தமிழர்களுடைய தலைவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னும் போது நாங்க அவரை ஆதரிக்கும் போதுதான் நாங்களும் தமிழர்கள் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ள வருது. எங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வருது, ஓ நம்ம தமிழர். திமுக அதிமுக எல்லாம் ஓட்டு போடுறவங்க தமிழர்கள்ன்றீங்களா? எப்படி அவங்க அநியாயத்துக்கு பின்னாடி நிக்கிறாங்க, அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். அதான் நம்ம சொல்ல வரோம், நீங்க தமிழர்களோ இல்லைன்னு நீங்க தான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இல்லை. இப்ப இவரு திருமாவளவன் அன்னைக்கு நேத்து பேசின பேச்சுகள்ல நான் ஏற்கனவே ஒரு வலைவழியில பேசிட்டேன், அவர் தமிழர் அல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் அவங்க எடுத்தோன்னே நீங்க ஒருத்தர தமிழர்கள். இதே திருமாவளவன் அவர்கள் ஈழ போராட்டத்தின் போது எவ்வளவு குரல் கொடுத்தாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க டக்குன்னு அவரும் தமிழர் இல்ல அப்படிங்கிறீங்க. அப்ப நீங்க யாரதான் தமிழர்னு சொல்லுவீங்க? எனக்கு இப்ப ஒரு தமிழர் என்னைக்குமே நிலைப்பாட மாத்த மாட்டாரு, எப்பயுமே தமிழனா தான் இருப்பாரு. அவர் தலைவர் எப்படி கடைசி வரைக்கும் தன்னுடைய இலக்கு அடையிற வரைக்கும், அவர் உயிர் தியாகம் பண்ற வரைக்கும், தன்னுடைய குடும்பத்தை இழந்தாலும் அவர் அதுல இந்த கொள்கையிலிருந்து மாறவே இல்லை. இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய இறை. அதை தான் தேசிய தலைவர், நம்முடைய தலைவர் நமக்கு காட்டிட்டு போயிருக்கிறாரு. நான் என்னையும் கட்டி பிடிச்சிட்டு ராஜபக்சையும் கட்டி பிடிக்கிறதுக்கு என்னை சொல்லலை.
அப்ப அவருடைய செயல்பாடுகள் ஒன்னொன்னே நான் ஏற்கனவே வலைவழியில சொல்லிட்டேன். அண்ணனுக்கு கொடுத்த கையை கொண்டு போய் ராஜபக்சேக்கு கை கொடுக்குறாருன்னா அவர் தமிழரே இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை ஊருக்குள்ள பறையன்னு சொல்லி வந்தான்னா அவனை செருப்பால் அடிங்கன்னு சொல்றாரு. ஒரு பறையரை ஒரு பறையரா இருந்தா இன்னொரு பறையரை பத்தி அப்படி பேச மாட்டாரு. புரியுதா? அவர் சொல்லியிருக்காரு டைரக்டா மூர்த்தி வந்தா அடிங்கன்னு சொன்னாரு, செருப்பால் அடிங்க மீட்டிங்ல பேசுறாரு. அப்ப அதுக்கு கை தட்டினாங்க. அதை நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன். நேரடியா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு திருமாவளவன் அவர்கள் பேசியிருந்தாரு. அந்த நேரம் ஏர்போர்ட் மூர்த்தி தான் அந்த ஊருக்குள்ள போயிருக்கிறாரு. அது அப்படி அந்த நேரத்துல அங்க ஒரு பெரிய சலசலப்பு உண்டாச்சு. அப்ப அந்த பேச்சை பேசுறாரு. அப்ப அதுல இவரு அப்படி பார்க்கும்போது இவரு பறையரா இருந்தா ஏன், தமிழரா இருந்தா ஏன் இப்படி பேசுறாருன்ற ஒரு கேள்வி எழுப்பிச்சு. ராஜபக்சேக்கு ஏன் இவர் கை கொடுக்கணுன்ற ஒரு கேள்வி எழுப்பிச்சு. அடுத்து இப்ப வேங்கை வயல்ல நீங்களே கரைச்சி நீங்களே குடிச்சிட்டீங்கன்னு குற்றம் சாட்டுற அளவுக்கு பழிய தூக்கி இவங்க மேலே போட்டாங்க. நீங்க ஒரு உண்மையிலே பறையர் சமூகத்தினுடைய பிரதிநிதியா இருந்தாருன்னா அவங்க குடிச்சா என்ன, நீங்க குடிச்சா என்ன, ரெண்டு ஒண்ணுதான். அப்ப உங்களுக்கு எவ்வளவு தூரம் அதனுடைய வெறித்தனமான ஒரு எதிர் நிலைப்பாடு இருந்திருக்கணும். அப்படி சொன்னவங்களுக்கே நீங்க வக்காலத்து வாங்கிட்டு திராவிடத்தை என்ன தாண்டி ஒழிக்க முடியாது, என்ன விட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி நீங்க திராவிடத்துக்கு சொம்பு தூக்குற எதுக்கு போறீங்க? அதானே உங்களை நாங்க விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்க வந்துடுறீங்க. உங்க மேல கடந்த காலங்கள்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிரபாகரனுக்கெல்லாம் அவ்வளவு ஆதரவு தெரிவிச்சாருன்னா அப்படியெல்லாம் அந்த நேரத்துல அவரை நம்பணும். கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் அவர் இல்லையே, தன்னை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. தன்னுடைய மக்களுக்கு உண்மையா இல்லாம இருக்கிறாரு. இப்போ நீங்க திருமாவளவனை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்க. அவரும் நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு நீங்க சொல்றீங்க அன்னைக்கு அவ்வளவு குரல் கொடுத்தாரு, இன்னைக்கு வேற ஒரு விஷயமா செயல்படுறாரு அப்படிங்கும்போது ஒருவேளை ஆட்சிக்குள்ள வரும் பொழுது, ஆட்சி பொறுப்புல எல்லாம் ஒரு எம்பியா இருக்கும் பொழுது, அவங்க கட்சி சார்ந்தவர்கள் எம்எல்ஏவா இருக்கும் போது, இந்த மாதிரி அரசியல்ல களத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் நடைமுறை சிக்கல்னு ஏதாவது இருக்கும்ல, அந்த பவர் இருந்தாலும் கொஞ்சமாவது நம்ம மக்களுக்கு பண்ண முடியும். அதையும் நம்ம விட்டுட்டோம்னா எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பவராவது தேவைப்படுவோம்ல ஒருத்தவங்களுக்கு, ஒரு கட்சிக்கு. அதுக்காக தானே இப்ப அவர் அப்படி இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அவர் ஒரு மிகப்பெரிய போராளி, எல்லாரும் அறியப்பட்ட ஒருத்தர். போராளியோடைய குணம் என்னைக்குமே போராட்ட குணமா தான் இருக்கும். எங்கேயும் தளர்வு வராது, எங்கேயுமே சோர்ந்து போகாது, எதுக்கும் விட்டு கொடுத்து தங்களை போக மாட்டாங்க. அப்படி பார்க்க போனா அந்த கட்சியிலே இருக்கிற நம்ம சங்கத்தமிழன் ஒருத்தருக்காரு. அவர் நிறைய இடங்கள் அவர் சொல்றாரு, ஆமா இது திராவிட மாடல் ஆட்சியில தப்பு இருக்குதான் அப்படின்னு வெளிப்படையா சில இடங்கள்ல குற்றம் சாட்டுறாரு. அவரு கட்சியில இருக்கிறேன்னு சொல்லி பயப்படவே மாட்டேங்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் ஏதாவது சொல்லிடுவாருன்னு கூட நினைக்க மாட்டாரு. தப்புன்னா தப்புன்னதே சொல்லிட்டு இருக்காரு. அவர் பாக்குறோம், நம்ம அப்படி ஒரு தலைவர் பாக்குறோம். ஏன் அப்படி இருக்க முடியல உங்களால? அதாவது திராவிடத்துக்கு இப்படி ஒத்துப்பாடுற ஒரு நிலை எதுக்கு வரணும் உங்களுக்கு? நீங்க பெரிய சமூகத்தை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற, பறையர் சமூகத்தை கையில வச்சுட்டு ஒரு நல்ல பிரதிநிதியா இருக்கும்போது உங்களுடைய உரிமைகள் ஒரு ஜாதி சார்ந்த உரிமைகள் மட்டுமில்ல, அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான உரிமைகளா நீங்க எடுக்காம தமிழ் தேசியம், பொய்யான தமிழ் தேசியம் அப்படி இப்படின்னு தமிழ் தேசியத்தை இப்படி அசிங்கப்படுத்துறத ஒரு நிலைக்கு நீங்க வரக்கூடாது. ஏன்னா இப்ப வேங்கை வயல் நாற்றமே உங்களுக்கு முடிவு வரல இன்னும். அப்படின் போது அதுக்கு ஒரு முடிவை உள்ள இருக்கிற கூட்டணியில இருக்கிற உங்களால அதுக்கு ஒரு முடிவை இது பண்ண முடியல. உங்களை எதிர்த்து வீரமணியே உங்களை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணாதையா அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களை மட்டுப்படுத்துறாங்க. இப்ப இவரு வேல்முருகன் சட்டமன்றத்துல எவ்வளவு அசிங்கப்பட்டு வெளியில மனஸ்தாபப்பட்டாரு. அப்ப இது மாதிரி எல்லாம் நடக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்கும்போது எப்படின்னா ஒரு நகைச்சுவை ஒண்ணு ஞாபகம் வருது. இப்ப வடிவேல் கடன் வாங்கிட்டு சிசோர் மனோகர் கடன் கேட்கும்போது தர முடியாதரா, அடிப்பேன்டா, தர முடியாதரா, ஆடுறா பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப அடிப்போம். அடிக்கும்போது என்ன சொல்றாரு, ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார், அடிதாங்கு இடிதாங்க வலிதாங்க பொட்டிக்களி அப்படின்னு அது ஒரு மந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு ஒரு அடிப்பார். அடிக்காத மாதிரி வலிக்காத மாதிரி நடிப்பார். இப்ப திராவிடமும் என்னைக்கும் வசை சொல்களால அரசியலால எப்படியெல்லாம் அடிச்சாலும் சொரணையே இல்லாம அடி வாங்கக்கூடிய நிலையில தான் திராவிடம் இருக்கு. எத்தனை தப்பு பண்ணாலும் நம்ம தப்பே பண்ணலன்ற மாதிரி தான் திராவிட திமுக அரசாங்கம் இருக்குது. வடிவேல் எப்படி அடி வாங்குறாரோ அதே நிலையில தான் இருக்குது. அதே இது மாத்தி இவங்களை அடிக்கும் போது சரியா இந்த மந்திரத்தை சொல்றாங்க. என்ன மந்திரம்? பெரியார் மந்திரம். பெரியாரை பாடுங்க, பெரியாரை பத்தி சொல்லுங்க, சம உரிமை, சமூக நீதி, அது இதுன்னு இவங்களை இந்த மந்திரத்தை பாடுங்க, அப்பதான் உங்களுக்கு அரசியல் செய்ய முடியுன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விரட்டி விடுற மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் இவங்க அங்க என்ன அவமானப்பட்டாலும் திரும்பவும் அவங்க திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, சீமானனுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக நடக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறப்பை பத்தி சொல்லக்கூடாது தப்பு. அவங்க ரத்தத்துல அந்த உணர்வு இல்லை, தமிழ் உணர்வு இல்லைன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்குது. இப்ப 800 வருஷமா நாங்க இருந்தோம், நாங்க 300 வருஷமா இருக்கிறோம்
தெலுங்கே எங்களுக்கு தெரியாது, தமிழை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ற காமாட்சி நாயுடு மாதிரியான ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய உணர்வு தமிழர்களுக்காக, இந்த தமிழ் பூமியை காக்கணும், தமிழ் மண்ணை காக்கணும், தமிழ் மொழியை நம்ம பேசுறதும் தமிழ், நம்ம கற்றுக்கொள்கிறது தமிழ், நம்மளை தமிழ் மொழி வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற அந்த உணர்வே இல்லாம எதிராக தானே உங்களுடைய ரத்தம் செயல்படுது. அதை வச்சுதானே நாங்க உங்களுக்கு எதிராக நிக்க வேண்டி இருக்குது. இன்னைக்கு யூடியூப் நடத்துற அத்தனை பேரு, அநேகமான பேர் வந்து தமிழ் தேசியத்துக்கும் சீமானனுக்கும் எதிராக இருக்கிறாங்க. அப்ப ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாடு வாங்க. நீங்க சீமானுக்கு உங்களுக்கு பிடிக்கலானாலும் தமிழ் தேசிய அரசியல்ல என்னென்னலாம் நாங்க இயற்கையை காப்பாற்றணும், இயற்கை அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை செய்யறோம், யாரையும் நாங்க பகை சக்தியா பார்க்கல, எல்லாருமே நம்முடைய தாய்ப்புள்ள, எல்லாருமே தெலுங்கர்கள் எல்லாம் நம்மை சார்ந்தவர்கள் தான். சொல்ல போனா என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு, என் உயிர் நண்பன், என்னை வந்து ஒரு காலத்துல எனக்கு சாப்பாடு, என் குடும்பத்துக்கு சாப்பாடு போட்டு ஸ்கூல் படிக்கிற காலத்துல, அவன் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போவான், நான் படிச்சிருந்த காலத்துல என்னைய வந்து அப்படி பண்ணது ஒரு நாயுடு வெங்கடுன்னு சொல்லி, வெங்கடேஷ்னு சொல்லி மதுரையை சார்ந்த ஒரு நண்பர் தான். அவர் தான் என்னோட உயிர் நண்பன் இன்ன வரைக்கும். தெலுங்கு சமூகம் தான். அதுக்காக நான் அப்படி நினைக்கல. ஏன் வந்து நீங்க வந்து தமிழரா மாற முடியாம இருக்கிறீங்க? நீங்க வாயளவுல சொல்றீங்க, ஆனா தமிழ் ஒரு பக்கம் காமாட்சி நாயுடு தமிழ்னுவாரு, நாங்க தமிழ் தாயா, நீங்க என்ன இல்லைன்னுவாரு. அடுத்த பக்கம் நாங்க வந்து தெலுங்கர்கள் தான், நாங்க வந்து திராவிடத்தை தான் ஆதரிப்போம் அப்படின்னுவாரு. அப்படின் போது எதுக்கு ரெண்டு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? நாங்க வந்து எப்பயுமே தமிழ் தாய்க்கு ஒரே அப்பந்தான், எங்களுடைய தந்தையர் மொழியும் தாய் மொழியும் எங்களுக்கு வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்றோம். ஏன் உங்களுக்கு நீங்க ரெண்டு நிலைப்பாடு எடுக்கிறீங்க? ஒண்ணு தமிழர்களா மாறிடுங்க, தமிழ் தேசிய அரசியல் ஆதரிங்க, தமிழர் இந்த மண்ணை காப்பாத்துங்க. அப்ப நீங்க எதிர்த்து நிக்க வேண்டியது யார? மண்ணையும் மலையையும் இயற்கையும் அழிச்சுக்கிட்டு வர்ற, அடுத்த உங்க பிள்ளைகளுக்கு வாழ முடியாத நிலையை உண்டு பண்ணுகிற உங்க பிள்ளைகளே நாளைக்கு சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா எல்லாம் ஒழுங்கா இல்லாதனாலதான் இப்படி போயிட்டாங்கன்னு. அப்ப அதுல என்ன இருக்குது? தமிழ் என்ன இருக்கு, தெலுங்கு என்ன இருக்கு? எல்லாருமே மனிதர்கள். அப்போ மனிதர்களா நீங்க சிந்திச்சு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கணும். இந்த தமிழ் தேசிய இறை என்பது இறைவனால வகுக்கப்படுகிற ஒரு விஷயம். என்னைக்குமே மொழி அழிக்கவே முடியாது. ஏன் இறைவன் அதுக்கான ஆளுக்களை அனுப்புவார். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோம், ஜோசப் பெஸ்கின்னு சொல்லுகிற வீரமா முனிவர் அனுப்புறாரு தமிழ் மொழியை தொன்மைப்படுத்துறதுக்கு. அப்படி கிறிஸ்தவ ஜியு போப்பு, இவர் சீகன் பால், கால்டுவால்டு, இப்படிப்பட்ட எங்கேயோ இருந்து வந்து எதுக்கு தமிழ் மொழியை காக்கணும்? எதுக்கு? ஒண்ணும் வேணாம். தமிழ்ல புலமை அடைந்த தமிழ் பெரிய பெரிய சாதனையாளர்கள் தெலுங்கர்களை வச்சு ஏன் தமிழை காப்பாத்தினாரு? கலைஞர் அவர்களே நாங்கள் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இறைவன் வந்து அது தமிழ் மொழியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதை யாராலையும் அழிக்க முடியாது. அதே போலதான் இறைவன் முதல் மனிதனை வந்து ஆட்சி உரிமையை கொடுத்தாரு. அந்த முதல் மனிதன் தமிழன்னு சொல்றாங்க உலக வரலாற்று ஆய்வாளர்கள், சமய ஆய்வாளர்கள். முதல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி உரிமை கைவிட்டு போயிருச்சு. அவனை அழகு பார்க்கணும், தமிழ் தேசம் ஒன்று அமைக்கணும் அப்படின்றது இறைவனுடைய திட்டம். அதுக்கு எதிராக வந்து எதிர் சக்தி பல மனிதர்களை பயன்படுத்துவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தமிழ் தேசிய அரசியல நீங்க ஒரு மனிதனை மட்டும் முன்னிறுத்தாம தமிழ் தேசியம் ஒரு இறை என்பதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அந்த இறையை காப்பாற்றணும், மண்ணை காப்பாற்றணும், இயற்கையை காப்பாற்றணும், எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம நன்மையை செய்து விதைச்சிட்டு போகணுன்ற அந்த உணர்வுல தம்பிமார்கள்லாம் வரணும். மொழியில நீங்க பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உங்களை தமிழர்களா ஏற்றுக்கொள்கிறோம், நீங்களும் தமிழர்களா வாழுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். நீங்க ஒரு பக்கம் நிலைப்பாடு தெலுங்கர்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் உங்களுடைய செயல்பாடெல்லாம் முழுக்க தெலுங்கு வெறியோட நடந்துக்கிறீங்க, தமிழுக்கு விரோதமாவே நடந்துக்கிறீங்க. ஒரு பக்கம் நீங்க எல்லாம் தெலுங்குன்னு நாங்க சொல்லிட்டோம்னா நீங்க என்ன சொல்றீங்க, நீ எப்படா எங்களை தெலுங்குன்னு சொல்ற, நாங்க தமிழர் தாண்டான்னு தமிழுக்கு உரிமை பாராட்டுறீங்க. உரிமை பாராட்ட முடிஞ்ச உங்களுக்கு ஏன் இந்த மண்ணை உரிமையோடு மீட்டெடுக்க வர மாட்டேங்கிறீங்க? ஏன் எங்களையும் அணைச்சு கொண்டு போக மாட்டேங்கிறீங்க? நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் அல்லவா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தெலுங்கு சமூகத்துக்கு பணிவான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எதிர் சக்தியா இருந்துகிட்டு தயவு செய்து இந்த மண்ணை கெடுத்துறாதீங்க, இந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து இது பண்ணிடாதீங்க. ஒரே ஒற்றை தலைவனை நாங்க ஒருத்தரை முன்னிறுத்தி போய்கிட்டு இருக்கோம். அவரே சரியில்லாம போயிட்டான்னா அந்த இயற்கை இறை எல்லாத்தையும் ஒதுக்குற மாதிரி அது இயற்கையை ஒதுக்கிடும். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. அப்ப நாங்க இப்ப வந்து ஒரு தலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அவர் சரியா இருந்தாருன்னா இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கும் இறைக்கும் அவர் செய்யற தொண்டாதான் அது இருக்கும். அவர் சரியில்லாம போயிட்டாருன்னா இறைக்கு விரோதமாகவும் தமிழ் தேசிய விரோதமாகவும் அது மாறி போயிடும். அதுல இவர் தான் குற்றவாளி, அவர் தான் குற்றவாளி இல்லை. சின்ன ஆள் குற்றம் செஞ்சாலும், தமிழ் தேசிய அந்த பயணத்துக்கு குற்றம் செஞ்சாலும் அது இயற்கை தானாகவே வெளியேற்றும் ஆட்கள். இதுதான் நம்ம இந்த கடந்த காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு வர ஒரு முக்கியமான நிகழ்வுகளா இருக்கு. நிச்சயமா இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.